வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார்னா உங்க குரு. நீங்க பார்க்கறது ஒன்லியன் வியூஸ் ஆஃப் குரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவகார்த்திகேயன் அண்ணாவோட பர்த்டே முன்னிட்டு செய்யும் ட்ரெய்லர் அப்படின்னு ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதோட ரியாக்ஷன் வீடியோ தான். ஸோ ட்ரெய்லர் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துட்டேன். ஸோ இப்போ வந்து இதோட அதாவது அந்த ப்ரொமோ மாதிரி ஒன்று விடுவாங்களா, அதுதான் இப்போ விட்டுருக்காங்க. ஸோ பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டார்டிங் இது ஆரம்பிச்சோன்னே கருமாத்தூர் விருமாண்டி கோவில் மாசிக்காளி திருவிழாவின் 2வது நாள். இது வந்து ஒரு கிராமத்து சைட்ல எடுக்க போற படம் மாதிரி இருக்கு. முக்கியமா சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே சிவகார்த்திகேயன் அண்ணா. நான் உங்களை ஒரு நாள் நேர்ல பார்ப்பேன். காய்ஸ், இந்த மசானா கொள்ளையில இந்த ஊர் திருவிழால எல்லாம் நடக்கல, அந்த மாதிரி நடக்குது. நெக்ஸ்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை. கைஸ், எடுத்துனே ஒருத்தர் குரல் கேட்குதுல்ல, இவர் வந்து நம்மளோட இந்த படம் இருக்குல்ல, ரஜினி முருகன் டீ ஸ்டால் தம்பி, நீங்க 2 பேரும் இன்னும் கொஞ்ச நாள்ல வேற மாதிரி அவங்கன்னு ஒரு ஜோசியர் அண்ணன் நடிச்சிருப்பாருல்ல, இந்த பக்கத்துல வந்து ஒரு இது போயிட்டு இருக்காரு அப்படி இருக்கு. இந்த ஜோசியர் அண்ணா இருப்பார்ல, அவரோட குரல் தான் இது. ஸோ அந்த வந்து அதாவது இந்த பழைய காலத்துக்கு எப்படி கொஞ்சம் ரஜினி முருகன் ஸ்டைல் வைபு இந்த கிராமத்து சைடுலாம் எடுக்கிறாங்க. சூப்பரு. ஏன்னா இப்போ எப்போத்தாலும் ரொம்ப மாஸ் சீனு கொஞ்சம் இதாகவே எடுத்ததுனால அந்த ரொம்ப சிட்டி சைடு கான்சன்ட்ரேட் பண்ண இது பார்க்க நல்லா இருக்கு. என்ன நடந்து கேட்டாங்கயா? சொன்னேன் வாய் வாய குத்திட்டு வைக்கியா. என்ன நடந்து சொன்னேன்? கைஸ், முருகன் இன்ட்ரோடக்ஷன், வள்ளி திருமணம், மயில் கத்துது. நம்மளோட கமல்ஹாசன் சார், பிக்கஸ்ட் சினிமாவோட இன்ஃப்ளூயன்சர் சார், அவர் தான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்றாரு. கமல்ஹாசன் பிரசன்ஸ். கைஸ், கத்துக்கிறேன்னா இந்த கெட்டப்ல கொஞ்சம் நாளா இருந்தாருல, அது இதுக்குதான் போல. இந்த லாங்கர்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லா டர்மரிக் மீடியா புதுசா இருக்காங்க இவங்க. சிவகார்த்திகேயன் அண்ணா பிளாக் கலர் பனியன் போட்டு செமையா இருக்காரு. விஜய் அண்ணா பிளாக் கலர் பனியன்ல பாக்குறப்ப நம்மளுக்கு ஒரு வைப் கொடுக்கலாம். அதே மாதிரி இவரு நம்ம பப்பு அண்ணா டான் படத்துல நடிச்சிருப்பாரு. அடிச்சுட்டாங்க. காய்ஸ், ஃபயரா இருக்கு. மதுரைன்னு போட்டிருக்கு. மதுரை மருத்துவமனை ஏதோ. காய்ஸ், சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கல் ஃபர்ஸ்ட் டைம் சேர்றாங்க. எஸ்கே அண்ணா பிளஸ் சனா அண்ணா. அப்ப இந்த படத்துல உண்மையாவே இந்த மியூசிக் ட்ரம்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா சந்தோஷ் நாராயணன் அப்படி பண்ணுவாரு. கமல்ஹாசன் அண்ட் மகேந்திரன் ப்ரொடக்ஷன்ஸ். காய்ஸ், ஐயோ ஃபயரா இருக்கு. திருவிழாவில் அந்த சாமியை பாக்குற மாதிரி இருக்கு. சாமி ஆடுறாரு சிவகார்த்திகேயன் அண்ணா. ஃபயர். ஐயோ அந்த பாட்டி சொல்ற மாதிரிங்களா, அந்த ஓஜி இஸ் பேக். இது சிவகார்த்திகேயன் முகத்தை காமிக்கிறாங்க. வாவ், எஸ்கே அண்ணா பாருங்க, முருகனோட இது ஓம் செய்யும். காய்ஸ், தீயா இருக்குது. யோ காய்ஸ், சிவகார்த்திகேயன் அண்ணா உடம்புலாம் பாத்தீங்கன்னா இந்த ஜிம் போய் இந்த கட்ஸ் எல்லாம் வரும்ல, அது வரண்டியே. திஸ் இஸ் மதுரை பாஷை காய்ஸ். அக்டோபர் 2026 செய்யும் காய்ஸ். ஐயோ, இந்த படம் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை சிவகுமார் முருகேசன். சிவகார்த்திகேயன் நான் ரீசெண்டா எல்லாம் சொல்லிட்டு வர்றாருல, நான் புது டேரக்டர்ஸ்களுக்கு நான் புதுசா கதை கேட்டு பண்றேன் அப்படின்னு. காய்ஸ், செம்மையா இருக்கு. ஒரு வேற மாதிரி இருக்கு. எப்படின்னா எப்பயும் போல ஒரு ஜானர்ல இல்லாம அந்த இதெல்லாம் இல்லாம மறுபடியும் இந்த கிராமத்து சைட்ல எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு.
முருகனோட இது வச்சிருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா வச்சிருக்காங்க, செமையா இருக்கு. செய்யும் இதுவே வந்து முருகனோட சம்பந்தப்பட்ட பேர் தான், முருகன் சம்பந்தப்பட்ட பேர் தான். நல்லா இருக்கு. இந்த வரண்டியெல்லாம் எங்கேயோ இந்த ஊர்ல பாஷை அந்த மாதிரி இருக்கு, மதுரை பாஷை அந்த மாதிரி இருக்கு. இதுல சிவகார்த்திகேயன் லுக்கு டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்த ஒரு லுக்கு இல்லாம ஒரு புதுசா இருக்கு. இந்த பனியனு, வேட்டி, இந்த பட்டை, அந்த திருநூறுலாம் வச்சுக்கிட்டு, சந்திரன்லாம் வச்சுக்கிட்டு, அந்த கையில அந்த இது தீப்பிளம்பா என்ன சொல்லுவீங்களா அது வச்சுக்கிட்டு செம்மையா இருக்கு. ஒரு சூப்பரா இருக்கு. கமல்ஹாசன் சார் ப்ரொடக்ஷன் பண்றாருன்னா அப்ப இது எப்படி இருக்கும்? கடைசி அமரன் படத்துக்கு வந்து கமல்ஹாசன் சார் இதை ஜாயின் ஆனாங்க. நெக்ஸ்ட் செய்யோன் படத்துக்கு. அப்ப இந்த ஒரு படமும் அமரன் அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போல. செம்மையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து எஸ்கே அண்ணாவும் சந்தோஷ் நாராயணன் அண்ணாவும் இந்த ஒரு படத்துல வந்து ஜாயின் ஆறாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சந்தோஷ் நாராயணன் அண்ணா பண்ண எல்லா மியூசிக்குமே நம்மளுக்கு தெரியும். வேற லெவல் ஃபயர் பர்ஃபார்மன்ஸா இருக்கும். ஸோ இந்த ஒரு படமும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு முருகன் சம்பந்தப்பட்டு ஒரு இதுல இருக்கு. கொஞ்சம் நல்லா அந்த ஊர் சைட்ல இருக்கிற மாதிரிலாம் காமிக்க போறாங்க. ஸோ கடைசியா நம்ம சிவகார்த்திகேயன் ஊர்ல நடிச்சது வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிப சங்கம், அதுக்கப்புறம் அந்த இன்னொன்னு நடிச்சிருப்பாரு ரஜினி முருகன், அதுக்கப்புறம் ஒரு ஊர் சைட்ல வந்து கம்மியா தான் நடிச்சிருப்பாரு. அது 2 படம் தான் அதிகமா ஊருக்குள்ள நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு படம். ஸோ அவளா இருக்கு. அக்டோபர் 2026 வருதுங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அக்டோபருக்கு ஏதாவது இந்த வருஷத்தோட கடைசி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி விடுறாங்க. சூப்பரா இருக்கு. என்ன சொல்றது, உண்மையாவே வந்து சிவகார்த்திகேயன் அண்ணனோட லுக்கே டோட்டல் டிஃப்ரெண்டா நம்மளுக்கு வேற மாதிரி காமிக்கிறாங்க. நல்லா இருக்கு. இந்த ட்ரெய்லரை பாக்குறப்ப அந்த ஒரு பாட்டி சொல்லுது பாருங்க, the OG is back. எப்பதான் சிவகார்த்திகேயன் அவுடேட்டட் ஆனாங்க? அப்படி கிடையாது. நம்ம சிவகார்த்திகேயன் நம்ம ஸ்டார்டிங்ல பாக்குறப்போ ஒரு மாதிரி இருந்திருப்பாருல்ல, அந்த மாதிரி இது கொஞ்சம் இந்த காமெடி வைப் எல்லாம் இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பப்பு அப்படின்ற இந்த அண்ணா இருக்காருல்ல, இவர் வந்து டான் படத்துல எவ்வளவு காமெடி பண்ணிருப்பாரு. ஸோ இவரை நிறைய நம்ம அந்த படத்துல எல்லாம் பார்த்திருப்போம்ல, சசிகுமார் அண்ணா படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். ஸோ அவர் வந்து இதுல நடிச்சிருக்காரு. ஸோ உண்மையாவே இதுல காமெடி இருக்கும். ஃபயர் காமிச்சிட்டாங்க, ஃபயர் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் ஊர் சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறமா யார் ஜோடின்னு தெரியல. ஸோ ஜோடியும் காமிக்கல இதுல, ட்ரைலர்ல என்னது ப்ரொமோலயே இது காமிக்கல. இனிமேட்டு வர அடுத்த இதுல காமிப்பாங்க போல. இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் அண்ணாவோட பர்த்டே. ஸோ அந்த பர்த்டே முன்னிட்டு தான் இது ஒன்று வெளியில விட்டுருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகேயன் அண்ணாவை ஏன் அவ்வளோ சூப்பரா சொல்லிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அண்ணாவை எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிவகார்த்திகேயன் அண்ணாவை நான் ஒரு இடத்துல தூரத்துல போய் பார்த்தேன், ஆனா கிட்டக்க பார்க்க முடியல. ஆனா ஒரு ஆசை இருந்துச்சு போய் பார்த்துலான்ட்டு. ஆனா இல்ல, குரு யாருன்னு தெரியணும், குரு ஒரு விளாகர் அப்படின்னு தெரிஞ்சு நான் சிவகார்த்திகேயன் அண்ணா ஒரு நாள் நேர்ல போய் பாக்குறப்ப நீ குரு தானே, விளாகர் தானே அப்படின்னு சொல்லணும் ஒரு சின்ன ஆசை இருக்கு. ஸோ அது நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ நடக்கும். எப்படி நடக்காம போவோம்? நீங்களாம் இருக்கீங்க, நான்லாம் இருக்கேன், எப்படி அது முடியாம போவோம்? சிவகார்த்திகேயன் அண்ணாவை நம்ம நேரில் பார்ப்போம். சிவகார்த்திகேயன் அண்ணா இன்னும் சூப்பரா படம் பண்ணணும், நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்கணும். ஸோ நம்மளும் ஒரு நாள் டேரக்டர், ஏதாவது ஒரு சினிமாக்குள்ள போகணும்னு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கு. ஸோ அப்படி டேரக்டர் ஆயிட்டோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் அண்ணா கிட்ட போவோம். ஸோ சிவகார்த்திகேயன் நம்ம படத்தை பார்த்து பாராட்டுவாரு. ஸோ அந்த மாதிரிலாம் சில சீன்ஸ் எல்லாம் மனசுல ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு யூடியூப்பை வந்து நான் ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தேன், நீங்களும் செய்யணும்னு பார்த்துருக்கலாம். ஸோ இன்னும் பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ அந்த ப்ரோமோ இப்போ காலைல வந்துச்சு. ஸோ செம்மையா இருக்கு, ஃபயர் பர்ஃபார்மன்ஸா இருக்கு, செம்மையா இருக்கு உண்மையா. நீங்க போய் பாருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவகார்த்திகேயன் அண்ணா நம்ம நேர்ல பாக்குற ஒரு நாள் அவரை கட்டி பிடிச்சி குருடா அப்படின்னு சொல்ல வைக்கிறோம். ஸோ குருடான்னா என் பேர் தான் குருதா. ஸோ குருடா அப்படின்னு சொல்ல வைக்கிறோம். ஸோ ஒரு நாள் வரும் கண்டிப்பா. நம்ம ஃபியூச்சர்ல சிவகார்த்திகேயன் அண்ணாவை பாக்குறோம், கலக்குறோம், தூக்குறோம், அவர் கூட போட்டோ எடுக்கிறோம். தி கிரேட்டஸ்ட் மூமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஜேர்னி நல்லபடியாக தொடங்கட்டும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா என் பேர் தான் குரு, நீங்கள் பார்க்குறது வியூஸா குரு. ஸோ இன்னொரு டாடா, பை பாய்.